குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை கோபசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது கடந்த மே மாசம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியா பாத்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசியின் 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்ப போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அதை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜ்யம் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் போது அதனுடைய தன்மைக்கேற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்யப்படுகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு. அப்புறம் எனக்கு மீன ராசியிலிருந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்கறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்க அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருக்க 12 ராசிகளுக்கான பொது பலன். தாயுள்ளம் என்ற
தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிக மென்மையான மனநிலை கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 2024 ஆண்டு கோச்சார ரீதியான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது உண்மை. மன ரீதியாக கடகராசிக்காரர்கள் ஒரு தைரியத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலுமே கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, செய்யுமா வேண்டாமா, செஞ்சா பிரச்சனை பண்ணுவோம் வராது அப்படிங்கிற சிந்தனையில நிறையவே சிந்திச்சு செயல்படுவாங்க. ஆனா அவங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்க ஒருத்தவங்க ரொம்ப அனுபவிக்காங்களோ இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு உறவு அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போ கடகராசிக்காரங்க அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைக்காங்களோ அப்போதான் அவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இது கடகராசிக்காரர்கிட்ட பெரிய கட்டாயமாக உண்மை சொல்லுவாங்க, என் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு அனுபவபூர்வமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது யார் அதிகமான அன்பை எதிர்பார்த்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தற்போது வரை இருந்தது. ஸோ இந்த நிலை மாறப்போகிறது என்பது உண்மை. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு மன ரீதியாக ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து செயல்படக்கூடிய மிகப்பெரிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் கொடுக்க போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அல்லது உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, பூர்வீகத்துக்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூர்வீகத்துக்கு போய் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்தது மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் போது கல்வியில் ஒரு அடிப்படை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, அல்லது உயர்நிலை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, கடகராசிக்காரங்கள் சரியான முறையை தேர்ந்தெடுத்து அந்த கல்வி நிறுவனங்களை கரெக்டாக படித்து மேற்படிப்பு செல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த மாதம் தான் எந்த காலேஜில் சேரலாம், எந்த ஸ்கூலில் சேரலாம், எந்த ஸ்கூலில் சேர்ந்தால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற சிந்தனையில் கடகராசிக்காரங்க ரொம்ப யோசிப்பாங்க. பக்கத்தில் கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலம் கேட்டு நிறைய விஷயத்த வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பில் பார்க்கும்போது நீங்கள் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு கல்வியை நீங்கள் நல்ல விதமாக தேர்ந்தெடுப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய முடிவே சரியான முடிவாக உறுதியாக இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய பேச்சாற்றல் என்று பார்க்கும்பொழுது நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. ஒரு விஷயத்த சொன்னால் அது நடக்குமோ நடக்காதோ, இல்லை ஏதாவது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்று பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எதையுமே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எந்த விஷயம் செய்யணும்னு கண்டிப்பாக செய்யலாம். அது உங்களுக்கு வெற்றியை தான் உங்களுக்கு போல தடைகளை கொடுக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த மகிழ்ச்சியாக பலனிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு சிவா போடணும் சரி, இல்லை ஒரு பூங்கா போடணும் சரி, இல்லை வெளியூர் பயணங்கள் போகணும் சரி, இந்த தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது அங்கே போனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும், நான் என்னோடய பொருளாதாரத்தை செலவழித்து நான் மகிழ்ச்சியை தரக்கூடிய தன்மையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடகராசிக்காரர்கள் ஜூன் 15க்கு அப்புறம் அந்த மாற்றம் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க கிரகங்கள் காத்திருக்கின்றன என்று பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் வேகமாக தூக்கம் விடாதே பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அதாவது மிகப்பெரிய நோய்களும் மனநோய் எங்கே ஏற்படுது. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுமே இயங்கிக்கிட்டே இருக்கு, எந்த ஒன்றுமே இயங்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கண் பார்த்தீங்கன்னா நம்ம கண் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதையாவது நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம கண் எப்போ ரெஸ்ட் எடுக்கு, நம்மளுடைய கண்கள் எப்பொழுது ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மனம் எப்போது அமைதியாக எப்பொழுது ஆழ்ந்த தூக்கத்தில் செல்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய கண்ணின் இவைகள் கட்டாயமாக என்ன பண்ணோம், மூடி நிம்மதியாக தோணும். ஸோ அந்த அமைப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றுதல் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும். ரொம்ப லேட்டாக தூங்குவது மூலமாக
உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நன்மையில நம்மளுக்கு கிரகங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது எனக்கு நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு உறுதியாக தரும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சரியாக அப்படிங்கிறத பற்றி நிதானமாக யோசித்து முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அது பாதிப்பு ஏற்படாதா என்பதை நீங்கள் உணர்வாக யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்போ கஷ்டமோ உறுதியாக இருக்கிறது நான் குறிப்பிடுகிறேன். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மட்டும்தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் சந்திராஷ்டிரமம் இருக்கு. அப்போ இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, கவனமாக இருங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு 13 நாட்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமான தன்மைகளையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ சந்திராஷ்டிரம தன்னைக்கு புதிய முயற்சிகளோ புதிய விஷயங்களோ செய்ய வேண்டாம் என உறுதியாக பதிவுள்ளேன். நீங்கள் பக்கத்திற்கும் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்வது நம்மளுடைய கடகராசிக்கு முக்கியம் என்பது போல நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குறைகள் பார்க்கும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு கட்டாயப்பட்டது. கடகராசிக்கு அவங்க இந்த மாதத்தில் அதிகமாக துர்க்கையோட முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்பட போகின்ற தலையும் சரி அது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் சரி உறுதியாக விலகி நல்ல மாற்றத்தை பெறுவார்கள் என்பது உண்மை. ஸோ இப்போ வரை நம்ம பார்த்தது பொது பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மனசில் உள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஸோ ஒன்று வீடு கட்டணும்னு நினச்சிக்கலாம், அல்லது கையாளம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தணும்னு நினச்சிக்கலாம், அல்லது வீடு ஆவேசம் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், அல்லது உங்களுடைய மகிழ்ச்சிக்கான விஷயத்தை படி நீங்கள் செயல்படுத்தலாம்னு நினச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும், எனக்கு எப்போ நிம்மதி உண்டு அப்படின்னு கேட்குற அந்த வாடிக்கையாளருக்கு நான் சொல்கிறது இல்லைன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரக வைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்ப்பாங்கியோ அதை உறுதியாக கிடைக்கும் என கூறினேன். வாய்ப்படி தன் நல்லப்பட்டவங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம் அன்பின் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் டிஜி சுந்தரபாண்டி சிவாஸ். நன்றி.